வலுவரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட காலை இறைவார்த்தைக்கு நன்றி. இந்த வார்த்தையை மகிமைப்படுத்துங்க. கேட்குற மக்களை ஆசீர்வதிங்க. என் வாயிலிருந்து இங்கே பேசுங்கப்பா. இந்த உண்மையுள்ள தன்மை எல்லா மக்கள்கிட்ட வரணும்ப்பா. பிரசங்கம் பண்ண நான் ஆகாதவனா போயிடாதபடி என்னை நான் அர்ப்பணித்து உடைய வார்த்தைக்கு நேராய் திருப்புகிறேன். உடைய மகிமை வெளிப்படட்டுப்பா. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரோடு இருங்க, உங்களோடு இருப்பார். அவர் உங்களோடு இருக்கிறார், உங்கள் நடுவில் இருக்கிறார், குடும்பத்தில் இருக்கிறார். அவர் இன்றைக்கு அவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை அறியும்படி இன்றைய தினம் தடைப்பட்டிருக்கிற வரவேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இறை வார்த்தைக்கு போவோம். 1 கொரிந்தியர் 1:9. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். நம்ம கிறிஸ்துவோடு இருக்கிறதுக்கு, ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியம், இயேசு கிறிஸ்து ஐக்கியம் நல்ல உண்மையாக இருக்கணும். யூதாஸ் பாருங்க, இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியமாக இருந்து அவரை விரோதிக்கிறவங்களோட ஐக்கியமாக இருந்தான். ஒரு காலத்தில் ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியத்திலையும் எதிராளி இருக்கிற ஐக்கியத்தில் அவன் ரெட்டை வேஷம் போட்டதுனால கடைசியில் அந்த தவறான ஐக்கியத்தில் போய் சிக்கலில் மாட்டிக்கிட்டார். தன்னையே சேதப்படுத்திக்கிட்டார். இயேசுவோட ஐக்கியமாக இருந்த பேதுரு தான் மறுதளிச்சது உண்மைதான். ஆனால் அவன் மனம் மாறுவதற்கு ஒரு தருணம் கிடைச்சது. காரணம், இயேசுவை விட்டு ஓடுனா மறுதளிச்சான். ஆனால் வேற யாரோட, மற்ற இயேசுவை எதிர்க்கிறவங்களோட ஒரு ஐக்கியம் வைக்கலை. மரணத்துக்கு பயந்து மறுதளிச்சாரே தவிர இயேசுவை எதிர்க்கிறவங்களோட அவ போய் உறவாடலை. அதனால விழுந்த பேதுரு எழுந்திருக்க முடிஞ்சது. விழுந்திருந்தாலும் அவன் எந்திரிச்சிட்டான். காரணம், அவன் விழுந்தது அந்த மனுஷங்களுக்கு பயந்து, மரணத்துக்கு பயந்து. அதனால தான் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிற அந்த உறவு விழுந்தாலும் எழுந்துருச்சு. நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எழுந்திருப்பான்ட்டு. அந்த ஐக்கியம் சரியாக இருந்துட்டா தகப்பனை விட்டு தூரமாக போன இளைய குமாரன் கூட திரும்ப வந்துட்டான். அந்த தகப்பனுடைய உறவுக்குள்ள அவன் விட்டு போனா கூட கடைசியில் அவனுக்குள்ள அந்த உறவை விரும்புறதுனால எழுந்து வந்துட்டான். இவன் எங்கேயும் போனனால தான் அந்த உறவையும் இழந்துட்டான், உயிரையும் இழந்துட்டான் யூதாஸ். இப்போ இளைய குமாரன் உறவை விரும்பி உயிரை காத்துக்கிட்டானே. பேதுருவும் மறுதளிச்சாலும் திரும்ப நீ ஜீவனுடைய தேவனுடைய குமாரன் கிறிஸ்துன்னு சொன்னாலே அவன் உயிரை திரும்ப பெற்றுக்கிட்டான். அதை கேட்குற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவோடு இருக்க ஐக்கியத்தில் உண்மையாக 1000 குறைய தாவீது ஆண்டவரோடு இருக்க உறவுல உண்மையாக இருந்தான். விழுந்தான், ஆனாலும் எழுந்திருக்க முடிஞ்சதில்லை. எழுந்துட்டான். கர்த்தரும் தூக்கி விட்டார். விழுந்தவன் எழுந்திருக்க வேண்டும் என்று விரும்பினான். உடனே ஆண்டவர் தூக்கி எடுத்து நிறுத்தினாரே. அவன் சந்ததியில் இன்னைக்கு அரசாளுகிறாரே. விழுந்தவன் தான். ரதங்களை குறித்து, குதிரையை குறித்து மேன்மை. நாங்களோ கர்த்தருடைய நாமத்தை குறித்தே அவர்கள்லாம் முறிந்து விழுந்தார்கள். நான் விழுந்தாலும் எழுந்து நிமிர்ந்து நிற்பேங்கிறான். நான் விழுந்தவன் தான், ஆனால் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறேன். கர்த்தர் என்னை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறார். நீ மறுபடியும் மேன்மையை பெருக பண்ணுகிறார். இதை கேட்குற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஐக்கியத்தில் உண்மையாக இருந்தீங்கன்னா நீங்கள் விழுந்தாலும் எந்திரிச்சிருவீங்க. கர்த்தர் தூக்கிடுவார். ஆதாம் ஏவாளும் உறவை இழந்தது காரணம், ஆண்டவரோட உறவு இருந்து விழுந்துட்டாலும் கூட தூக்கிடுவார். அவன் சாத்தானோட உறவு வச்சிருந்தான். அதனால தான் அந்த உறவை இழந்துட்டான். அந்த உறவுல உண்மையாக இருப்போமானால் கட்டாயம் ஆண்டவர் இன்றைக்கு உயிர்ப்பிப்பார். இந்த செய்தியில் கேட்குற பிள்ளைகள் தேவனோடு, தேவ பிள்ளைகளோடு, சபையோடும் உங்களுடைய உறவு கரெக்டாக இருக்கும், ஐக்கியம் கரெக்டாக இருக்கும். உங்கள் ஐக்கியம் கரெக்டாக சபையோட கரெக்டாக இருக்கணும். ஜெப ஐக்கியம், தேவனோடு இருக்க பிள்ளைகளோடு இருக்கிற உறவு, இதெல்லாம் உண்மையாக இருப்பீர்களானால் விழுந்தாலும் எந்திரிச்சிருவீங்க. கர்த்தர் தூக்கி எடுக்க முடியும். உங்கள் ஐக்கியம் எப்படி இருக்கிறது? இதோ சகோதரர் ஒருமித்து கொடுவது எத்தனை இன்ப நன்மை. ஆரோன் சிலை ஊட்டப்பட்ட அபிஷேக தைலம்
எர்மோன் மலை சீயோன் வருவது இறங்குற பனிக்கு ஒப்பானது. அங்கே ஆசீர்வாதம் இருக்குது, ஜீவன் இருக்குது. ஐக்கியமாக இருக்கிற எத்தனை பேர் விழுந்தாலும் எந்திரிச்சிட்டாங்க. ஆண்கள் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம், வாலிபர் ஐக்கியம். விழுந்தாலும் கர்த்தர் தூக்கி ஒரு ஐக்கியத்தில் இருங்க, கிறிஸ்துவோடு ஒரு ஐக்கியத்தில் இருங்க. அதுக்குத்தான் பிதாவாகி தேவனை அழைச்சி இயேசுவோடு ஒரு ஐக்கியத்தில் இருந்தால் பரிந்து பேசுவார். விழுந்து போனால் தூக்கி விடுவார், சரியில்லாத இடத்துல சரி பண்ணுவார், பரிசுத்தமான இடத்துல பரிசுத்தப்படுத்துவார், பரிந்து பேச வேண்டிய இடத்துல பரிந்து பேசுவார். அதே இடத்துல லோகராஜ்யம் கொண்டு போய் செல்வர் வரைக்கும் நம்மேது கவனமாக இருந்து நம்மளை வழிநடத்தி நித்திய மகிமையில கூட்டி செல்வார். இன்றைக்கி உங்கள் ஐக்கியம் எப்படி இருப்பது யோசித்து பாருங்கள். தேவனோட தேவனுடைய சபையோட ஐக்கியம் இருக்கீங்களா? குறைவு இருக்குமானால் ஐக்கியத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்க, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளுங்க. நல்ல பிதாவை நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற ஐக்கியத்தில் உண்மையாக இருக்க உதவி செய்யுங்க. பரிபூர்ண நன்மையை நித்திய மகிமையை சுதந்தரிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.